நண்பர்களே வணக்கம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் குறிப்பாக 2010 வரையில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய தேசத்தில் மூத்தோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. 100 வயதை தாண்டி வாழ்ந்தவர்கள், 80 வயதை தாண்டி வாழ்ந்தவர்கள், 60 வயதை தாண்டி வாழ்ந்தவர்கள். அந்த காலகட்டம் வரையில் 60 வயதை தாண்டினால் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளாக வயது வித்தியாசம் தெரியாமல் மருத்துவ பரிசோதனை செய்து தான் வாழ வேண்டும், மருந்து பொருட்களோடு தான் போராட வேண்டும் என்கின்ற நிலைமையை இந்தியாவில் சில அந்நிய சக்திகள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று தான் ஐயப்பட தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், இந்தியாவில் குறிப்பாக நம்ம மாநிலங்களில் ஒவ்வொரு மனித உடலுக்கான ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைகள் வந்திருக்கிறதுலாம் காளான் முளைச்சது மாதிரி. நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் போல எங்கு பார்த்தாலும் மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்று சொன்னாலும் கூட இது இந்தியாவை நோக்கிய ஒரு எதிர்த்தாக்குதல், இந்தியர்களுக்கான எதிர்த்தாக்குதல் என்று தான் கருத தோன்றுகிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்தியாவில் தான் மனித சக்தி என்பது அதிகம், மக்கள் தொகையும் அதிகம். இப்போ பறந்துபட்ட இந்த தேசம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். பணம் படைத்தவர்கள் மருத்துவ உலகத்தில் எதிர்த்து போராடி தனக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சாமானியர்களும் ஏழைகளும் அவர்கள் எக்கேடுகட்டு போனால் என்ன என்கின்ற அளவிற்கு ஒரு ஒட்டுமொத்த உலக எதிர்சக்திகள் இந்தியாவிற்கு எதிராக மருத்துவ ரீதியான ஒரு தாக்குதலை உண்டாக்கியிருப்பது தான் இதனுடைய வெளிப்பாடாக தெரிகிறது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியர்களுடைய எண்ணிக்கை, இந்திய மக்கள் தொகை, தமிழக மக்கள் தொகை, கலாச்சாரமிக்க மக்கள் தொகை, கலாச்சாரமிக்க மருத்துவ வாழ்வியலை இந்தியாவிற்கு எதிராக திருப்பி அது உலக அளவில் நவீன மருத்துவத்திற்கு கொண்டு வந்து மருந்து பொருட்களோடு போராடுகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் வழியாக மக்கள் தொகையை குறைப்பதற்கு மருத்துவ உலகம் ஒரு ஏவுகணையாக இந்தியா பக்கம் திரும்பி இருப்பது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அகில உலக அளவில் பல்வேறு நாடுகள் இன்றைக்கு சித்தத்தையும் தமிழ் வைத்தியத்தையும் பாரம்பரிய வைத்தியத்தையும் செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்தியாவில் மட்டும் ஏன் இத்தனை காளான்கள் போல மருத்துவமனைகளும் ஸ்பெஷலிஸ்ட் சென்டர்களும் முளைத்திருக்கிறது என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி வீட்டில் சமைப்போம், வீட்டில் சமைத்த உணவுகளை கொடுப்போம். நமக்கு பணம் பெரிதல்ல, உடல் நலமும் கல்வியும் தான் பெரியது. உடல் நலத்தை கொடுப்பதற்கான வேலைகளை நாம் இன்றிலிருந்தே துவங்குவோம். இந்திய மக்களை காப்போம். நன்றி, வணக்கம்.